இதில் வந்து பாருங்க, இது வந்து அந்த எங்களோட ஏடிஎம் கார்டு மாதிரி, அதை வந்து இதில் வச்சா காசு பே பண்ணலாம். மற்றபடி இதுக்குள்ளால் வந்து நாங்கள் காசு சில்லறை காசுகள் வந்து இதுக்குள்ளால் வந்து போடணும். இதில் பாருங்க பஸ்ஸுகள், இந்த பெருப்பத்தை பாருங்க எவ்வளோ பெரிய பஸ்ஸுன்னு சொல்லி. இந்தா இதில் வந்து பஸ் நின்று போகும். இதில் வந்து இந்த கதவும் வந்து சேர்ந்து போட்டோம். ட்ரெயின் இந்த கதவை போட்டேங்கல்ல, இந்த வழியில் உள்ள அந்த கதவும் வந்து சேர்ந்து போட்டோம். வணக்கம் உறவுகளே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் இந்த பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி. நான் பிரான்ஸ்ன்ற ஒரு நாளில் வந்து நிற்கிறேன். இப்போ வந்து டுலிஸ்ன்ற ஒரு நகரத்துக்கு வந்து போகிறேன். அது சம்பந்தமான வீடியோக்களையும் காட்சிகளையும் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துவேன். நீங்கள் வந்து பாருங்கோ. எனது வீடியோ வந்து கிளிநொச்சி தீவன் என்ற யூடியூப் சேனலில் போய் முழுமையான வீடியோ நீங்கள் பார்க்கலாம். பண்ணுங்கோ. நீண்ட நாளைய பிறகு நான் பதிவு வந்து போடுறபடியாக கனகாலமாக இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு இன்பாக்ஸில் வந்து ஒரே தொல்லையாக இருந்தது. நான் சில காரணங்களுக்காக நான் வீடியோ போட இல்லை. இனி மறுபடியும் நான் உங்களோட வந்து பயணிப்பேன். எனது காணொலியில் வந்து நீங்கள் பாருங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ. புது புது விடயங்கள், புதிய இடங்கள், இந்த பிரான்ஸ் நாட்டில் வந்து எப்படியான இடங்கள் இருக்குது, பிரான்ஸில் வந்து என்னென்ன விடயங்கள் நடக்குது என்ற விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து அப்பப்போ வந்து வீடியோவை வந்து போட்டுக்கொண்டிருப்பேன். நீங்கள் பாருங்கோ. எனது காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்கோ. கிளிநொச்சி தீபன் என்ற யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா முழுமையான வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த பாருங்கோ, ஃப்ரான்ஸில் வந்து இப்படி தான் வந்து கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிறார்கள்ன்றா அவைகளுக்கு தெரியும். நான் வந்து ஸ்ரீலங்காலையும் வேறு நாடுகளையும் இருக்கிறார்களுக்காக இந்த காணொலியை வந்து போடுறேன். இந்த பாருங்க, வந்தா இப்போ வந்து சொல்கிறது இங்கே சமர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வெயில் காலம். இந்த பாருங்க, இங்கே வந்து வெயில் காலங்களில் வந்து இந்த மரங்கள் எல்லாம் வந்து துளித்திருக்கும். பனிக்காலங்களில் வந்து இந்த மரங்கள் எல்லாம் வந்து ஒரு இலையும் வந்து இருக்கான்னு சொல்லினோம். ஏன்னா அவ்வளவு தூரம் பனின்ற அந்த தாக்கத்தால் வந்து இலையெல்லாம் கொட்டிடுமாம். நான் அந்த பனிக்காலத்துக்குலாம் வரே இல்லை. நான் இப்போ சமர் காலத்துலாம் வந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக வந்து நான் வந்து டூரிஸ்ட் நகரத்துக்கு வந்து பயணிக்க போகிறேன். கூடுதலாக வந்து எல்லாருமே கார் போக்குவரத்து எல்லாம் வந்து இருப்பினோம். இந்த மேல்மாடி வீடுகளில் வந்து இருக்கிறார்கள் எல்லாம் வந்து கார்களை வந்து இப்படி ரோடுகள்லாம் வந்து பார்க் பண்ணியிருக்கணும். இந்த ரோடுகளில் வந்து பார்க் பண்ணியிருக்கணும். அது பார்க்கிங் ஏரியா ஒன்று இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து பார்க்கிங் ஏரியா. இந்த பாருங்க, இந்த கார் வந்து பார்க் பண்ணி, இது 2 பார்க்கிங், இதில் ஒரு கார் இதில் ஒரு கார் பார்க் பண்ணலாம். பார்க்கிங் ஏரியாக்கள். அந்த குடியிருப்புகளில் வந்து இருக்கிறார்கள்லாம் இந்த ரோடுகளில் வந்து காரில் பார்க் பண்ணி இருப்பினோம். இதுதான் பஸ்ஸுன்ற உள்ளமைப்பு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கதவு வந்து திறக்கும். பஸ்ஸில் போய்களை உங்களுக்கு இந்த பிரான்ஸ் நாட்டுண்ட இது வந்து பாரிஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த நகரம் டொலிஸ்ன்றது. இந்த பாருங்க, இதில் சைக்கிள் இல்லாமல் இருக்குது. சைக்கிள் ஓடி தெரியணும். சைக்கிள் பாதை இது. இந்த அதில் வந்து சைக்கிள் பாதைன்னு போட்டிருப்பாங்க. புல்லு வந்து வட்டினோம் தான் பார்த்தீங்களா. மிஷின் அப்படி மிஷினரி, இந்த புல்லு வட்ட மிஷினரி. அதை பாருங்க, திறந்து அதில் வந்து டிக்கெட் அடிச்சுட்டு தான் பதிவேணும். இங்கே வந்து எங்களை ஊர் மாதிரி கிளீனர் அப்படி ஒன்றும் இல்லை. அதான் டிக்கெட் அடிக்கிற மிஷின். டிக்கெட் அடிக்கிற மிஷினில் வந்து டிக்கெட்டு அது வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும். இங்கே அதை வச்சோன்னா அதை எடுக்கும். இதில் பாருங்க, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கதவு வந்து துறக்கும். இந்தா அதை வச்சுட்டு வாரா. நான் வந்து வந்துட்டோம், இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதில் இருந்தால் மெட்ரோ எடுக்கணும் டூரிஸ்ட் நகரத்துக்கு போகிறதுக்கு. இதான் வந்து இந்த நவிக்கணும். இதில் பாருங்க பஸ்ஸுகள், இந்த பெருப்பத்தை பாருங்க எவ்வளோ பெரிய பஸ்ஸுன்னு சொல்லி. இந்தா
இதில் வந்து பஸ் நின்று போகும். இதெல்லாம் வந்து வேறு இடங்கள்ல வந்து இந்த ரயில் ஸ்டேஷன் இந்த நகரத்துக்கு தான் வந்து பஸ் வரும். இதில் இருந்து தான் வேறு இடங்களுக்கு போகும். இதான் நாம் அந்த பஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய பஸ் வந்து. பஸ் ஸ்டேஷன் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அந்த தொடர்ச்சியாக இருக்குது பாருங்கள். எங்கள் இடங்கள் மாதிரி இல்லை, தொடர்ச்சியாக இருக்குதுண்டா, நீளமாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்கும். இதுதான் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன். இதுக்கெல்லாம் நான் இப்போ போகணும். இதுதான் மெட்ரோ, எம்ன்னு போட்டிருப்பாங்க. மெட்ரோன்னு சொன்ன ரயில் ஸ்டேஷன் தான் இதுதான் ரயில் ஸ்டேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேப்புகள் போட்டிருக்கணும். இப்போ நான் இடம் மாற விட்டாலும் மேப்புகள் போட்டிருக்கணும். இதெல்லாம் வந்து நான் இறங்கினான். இப்போ இந்த இடத்துல நான் இப்போ இறங்கினான். இனி நான் போக வேண்டிய இடம் வந்து இந்த இடத்துக்கு நான் போகணும். இந்த இடத்துக்கு நான் போகணும். அதில் வந்து காட்டி வைக்கணும் பாருங்க. இதில் பாருங்க எப்படி போயிடணும்னு சொல்லி. இது வேறு இதில் வச்சுக்கிற மாதிரியான சின்ன சைக்கிள் இல்லாமல் இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் சைக்கிள். இதில் ஏறிட்டோம்னா பிடிச்சி கொண்டு சரியான வேகமாக போகும் இந்த சைக்கிள். இதுதான் வந்து மெட்ரோ ரயில் வந்து வர இடம். இந்த மாதிரி தான் மெட்ரோ ரயில். இது வந்து மெயின் சிட்டிக்குள்ள வந்தபடியாக இந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதவு பூட்டைகளை வந்து இந்த கதவும் வந்து சேர்ந்து போட்டோம். ட்ரெயின் இந்த கதவு பூட்டைகளில் இந்த வழியில் உள்ள அந்த கதவும் வந்து சேர்ந்து போட்டோம். இந்த பாருங்க பூட்டிட்டு சேர்ந்து ட்ரெயின் படிக்கிறது. இதான் நாம் அந்த ட்ரெயின். நாம் வந்து இதெல்லாம் வந்து வெளியேறணும். சோத்தியில் ஓட்டுக்கணும். இதெல்லாம் வந்து வெளியேறணும். இந்த பகுதியெல்லாம் வந்து நாம் வெளியேறணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளிடும் போதும் வெளியேறும் போதும் வந்து இப்படி இந்த டிக்கெட்டை வந்து நான் அடிக்கணும். இது வந்து டிக்கெட்டு மற்ற வந்து வச்செடுக்கு நான் பஸ்ஸில் வந்து காணுது வச்செடுக்குது. அது வந்து நவிக்கோன்றது. இதில் வந்து அடிக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக விடுது. சில இடங்களில் வந்து நாங்கள் வெளியேறைகளை வந்து டிக்கெட் அடித்தா தான் வெளியால் விடும். இதுக்குள்ளே பாருங்க கேண்டீன் எல்லாம் இருக்குது, நிறைய கேண்டீன்கள் எல்லாம் இருக்குது. இது வேறு ஸ்டேஷன்களுக்கு வந்து போகிற இடம். இதில் இருந்து தான் நாங்கள் வேறு ஸ்டேஷனுக்கு போகிறது. இந்த கேண்டீனில் இருக்குது. அதில் வந்து பாருங்க டிவி ஒன்று இருக்குது. இந்த டிவியில் ட்ரெயின் வார டைமுகள், அந்த ட்ரெயின் பேர் எல்லாமே அதில் விழுந்து கொண்டே இருக்கும். நாங்கள் இதை பார்த்து அந்தந்த ஏரியாக்களுக்கு நாங்கள் போகலாம். இப்போ நான் போக வேண்டிய இடம் வெளியில். இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டையில், இது வந்து டிக்கெட் அடிக்கிற இடம். இந்த மிஷின்கள் எல்லாம் வந்து டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் இப்போ ட்ரெயின் டிக்கெட் வந்து எடுக்கிறேன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த மிஷின்லாம் வந்து டிக்கெட் எடுக்கிறது. இதில் வந்து பாருங்க, இது வந்து அந்த மிஷினை தவிர எங்களோட ஏடிஎம் கார்டு மாதிரி அதை வந்து இதில் வச்சா காசு பே பண்ணலாம். மற்றபடி இதுகளால் வந்து நாங்கள் காசு சிலர் காசுகள் வந்து இதுகளால் வந்து ஆள் காசுகள் வந்து இதுகளால் போடலாம். இதில் வந்து காட்டியிருக்கேன் போட்டு இப்படி ஒரு கார்டு டிக்கெட் எடுக்கிற மிஷின் இதான் வந்து நவிக்கோன்னு சொல்கிறீங்க. இது வந்து நான் ட்ரெயின் மற்றது வந்து பஸ்ஸுகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். டூரிஸ்ட் அட்ரஸை கொடுத்து தான் எடுத்தேன் நான். இதை வந்து பாருங்கள், இதுதான் வந்து டூரிஸ்ட் நகரம். இந்த பாருங்கள் அந்த ஏரியாலாம் நிற்கிறேன் நான் இப்போ. இப்படியே நிறைய கட்டடங்கள் இருக்குது. இந்த பாருங்கள் கட்டடங்கள் அப்படி உயரமான கட்டடங்கள் பாருங்கள், எத்தனை மாடி. இந்த பாருங்கள்
எவ்வளோ உயரம் கொண்டு வராங்க இந்த கட்டத்துக்கு கீழே நிற்கிறேன்னா எவ்வளோ உயரம் கொண்டு வராங்க. எப்படியான கட்டுறங்க இந்த வடிவமைப்பை பாருங்கள், எப்படி கட்டுற இந்த கட்டத்தின் வடிவமைப்பை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த கட்டத்தின் வடிவமைப்பை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பாருங்க நகரத்தின் பேர் வந்து ஒரு பேர் பலையை போட்டுருக்கு. அந்த லைட் கம்பத்தில் வந்து இருக்கு பாருங்க துளசி. இதில் பாருங்க இந்த ஒரு கம்பம் மாதிரி இருக்குது பாருங்க. இதில் வந்து இது வந்து நிழல் கூடை பார்த்தீங்களோ, இது வந்து நிழல் கூடை. இது இன்னும் இந்த ரெஸ்டாரேஷன் துறக்க இல்லை. இந்த ரெஸ்டாரேஷன் நிழல் கூட இது திறந்த பிறகு இதை வந்து அவை மூடி வச்சிருக்கணும். அந்த அதால் அப்படி கவர் பண்ணி வச்சிருக்கணும். கவரை திறந்தோடனே வந்து திறந்து எலக்ட்ரிக் தான் இல்லாமல் பட்டனை போட்டோன்னே இது வந்து திறந்துடும். மேலே வந்து அப்படி இது மாதிரி இருக்கும், அது கூட மாதிரி இருக்கும். கீழுக்கு வந்து மேசதிரியே போடுவிக்கணும். இப்போ நேரம் இங்கே வந்து 10:30 ஆகுது, பகல் 10:30 ஆகுது. இப்போ தான் கடைகளெல்லாம் ஓப்பன் பண்ணி ஆக நடமாட்டங்கள் வந்து அதிகரித்து கொண்டிருக்கு. இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் என்னன்னு துறக்கையில். இதெல்லாம் வந்து மோட்டர் சைக்கிளெலாம் நிற்கும். இந்த பாருங்கள், இதெல்லாம் மோட்டர் சைக்கிள். இதெல்லாம் வாடகைக்கு வந்து எடுக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து திறந்துட்டுனா இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இரண்டு பக்கம் வந்து பூங்கண்டுகள் வச்சுருக்கு. இந்த பாருங்க, இது ஒரு வகையான பூங்கண்டுகள். அதில் வடிவாக தான் இருக்குது. இது வந்து ஒரு நடபாதை. இதால் நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்க வேண்டியான். இதில் வந்து இருக்கையிலும் செய்திருக்கணும். இந்தா இதில் வந்து இருக்கலாம் நாங்கள் விரும்பினார்.
ஓகே உறவுகளே, நாம் வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து டூரிஸ்ட் நகரத்துக்குள்ள வந்து டூரிஸ்ட் நகரத்துக்குள்ள வந்துட்டேன். எனது காணொளிகள் மூலம் இப்படியான இடங்களையும் நான் ட்ராவல் பண்ணுற காட்சிகளையும் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துவேன். நீங்கள் வந்து எனது வீடியோக்களுக்கு வந்து ஆதரவு தாங்கோ. மீண்டும் ஒரு வீடியோவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். மேலும் நீங்கள் வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து கிளிநொச்சி தீபன் என்ற யூடியூப் சேனலுக்குள்ளால போங்க. அதிகமான வீடியோக்களை வந்து நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும்.